ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஓசன் யோபே அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபைனல் எபிசோடுக்கு தகுந்தபடி இந்த எபிசோட் வேறு லெவலில் ஒர்த்தாக தான் இருக்கும். அண்ட் இந்த எபிசோடில் நிறைய ஃபைட் சீன் தான் வரும். அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓசன் யோபே அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு. பிறந்ததுலேருந்தே பிராஸ்டன் வந்து மற்ற ஆர்க் மாதிரி இல்லாமல் 5 வயசுலேயே யூனிக்காக யோசிக்க ஆரம்பித்தான். ஹியூமன்ஸ் விட்டுட்டு போன புக்ஸ் எல்லாம் படித்து நாலேஜை கற்றுக்கிட்டான். அண்ட் தனக்குத்தானே பிராஸ்டன் அப்படிங்கிற நேமையும் வச்சுக்கிட்டான். மற்றவங்களோட அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருந்தான். தன்னோட ஆர்க் கூட்டமும் இம்ப்ரூவ் ஆகணும்னு மற்றவங்களுக்கும் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தான். எப்படி பேசணும், பில்டிங் கட்டுறது, இதெல்லாம் கற்றுக் கொடுக்கவும் அவனை கடவுளாக வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதனாலேயே அவன்கிட்ட யாரும் நெருங்காமல் அவனை அவாய்டோ பண்ணாங்க. மற்றவங்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது, ஃபைட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்து பிராஸ்டனுக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்திருக்கு. ஒரு நாள் அவன் வெளியூர் போயிட்டு திரும்ப வந்து பார்க்கும்போது அவன் வில்லேஜே டோட்டலாக டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக பயம் வந்துச்சு. என் ஃபேமிலியோ வில்லேஜையோ இழந்ததுனால இல்லை, அவங்க இறந்ததை பார்த்தோம் எனக்கு ஒரு எந்த எமோஷனல் ஃபீலிங்கோ இல்லாததுனால அப்படின்னு பிராஸ்டன் சொல்கிறான். திடீர்னு ஒருத்த வந்து அட்டாக் பண்ணவோ பிராஸ்டன் தப்பிக்கிறான். ஆர்க்கோட கையில் புக்கா. வில்லேஜை அட்டாக் பண்ண வேவரேன்னா நீ தான் தோக்கடிச்சியா அப்படின்னு நம்ம கேட்கவும் ஆமான்னு பிராஸ்டன் சொல்கிறான். உன்னால பேச முடியுமா அப்படின்னு அவர் பார்க்குறாரு. திடீர்னு அட்டாக் பண்ணதுக்கு சாரின்னு சொல்லவும் இது எனக்கு பழக்கப்பட்டது தான் பிராஸ்டன் சொல்கிறான். பிராஸ்டனும் தன்னோட கதையை பற்றி சொல்லவும் ஸோ அப்படின்னா நீ இந்த வேர்ல்டில் லோன்லியாக ஃபீல் பண்ணுற, உன் ஈக்குவலுக்கு ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ண யாரும் இல்லை அப்படி தானே. எனக்கும் இதே மாதிரி ஒரு ட்ரீம் இருக்குப்பா, நான் ஹீரோ யாமட்டோ கூட சேர்ந்து ஃபைட் பண்ண ஆளுன்னு சொல்லவும் 200 வருஷத்துக்கு முன்னாடி வர அந்த லெஜண்ட் ஸ்டோரியா நம்ம கேட்கவும் ஆக்சுவலி அந்த புக்கை எழுதுனது நான் தான் அப்படின்னு சொல்லவும் கைசர் ஹாஸ்பட்டை டிஃபீட் பண்ணுறதா அவங்க ட்ரீமா அப்படின்னு பிராஸ்டன் கேட்குறான். கரெக்டாக சொன்னேன், பட் என்னோட ட்ரீமை விட உன் ட்ரீமை நீ ஈஸியாக அடையலாம், உனக்கு ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் போதும்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸ்ட்ராங்கான ஆளுங்களை நான் உனக்காக கேதர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த அட்வென்ச்சரர் தான் பிராஸ்டன் அந்த கேசலுக்கு கூட்டிட்டு வந்து ஆர்ச்சியம் ஃபிஸ்ட்னு ஒரு பார்ட்டியை கிரியேட் பண்ணி அந்த மெம்பர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வராரு. மற்றவங்க எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் ஸ்ட்ராங் தான், பட் பிராஸ்டன் எதிர்பார்த்தது ஒரு ஃபிஸ்ட் ஃபைட் தான். இவங்க அதுக்கு சரிப்படலைன்னா நானே அப்படி ஒரு பர்சனை கிரியேட் பண்ணுறேன் தான் அவன் அந்த ட்ரைனிங்கை கிரியேட் பண்ணியிருப்பான். இந்த ட்ரைனிங்கை இந்த பிளானட்லேயே அவனும் சர்வை பண்ணிக்கிட மாட்டான்னு மீசட் சொல்லிட்டு போயிருப்பான். ஆனால் விதி என்கிட்ட ஒன்று கொண்டு வந்துச்சு, நிறைய தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கலாம், மேட்சை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு பிராஸ்டன் சொல்கிறான். ட்ரெயினில் அவர் முழுக்க முழுக்க என் கூடவே இருந்தார். அதுக்கான காரணம் இப்போதான் எனக்கு புரியுது. ஏர் ஷார்ட் த்ரெட் ஸ்லாஷ் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ளாஷ்பேக் யோசிக்கிறான். இந்த குவார்ட்டர் தம்ஸ் அப் டாஷ் பண்ணாம நீ அட்டாக் மட்டும் தான் பண்ணுவோங்கிறதுக்கான ஒரு ட்ரெடிஷன் அப்படின்னு பிராஸ்டன் சொல்லியிருப்பான். அந்த குவார்ட்டர் தம்ஸ் அப்பை நம்ம ஹீரோ காமிக்கவும் எனக்காக நீ இவ்வளோ தூரம் போறியா அப்படின்னு பிராஸ்டன் ஷாக் ஆகுறான். சாரி, என்னால் அந்த ஹாட் ஸ்ப்ரிங்க்கு வர முடியாதுன்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். பிராஸ்டனும் தனக்கு ஈக்குவலான ஒருத்தன் கிடச்சிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இதுக்கப்புறமா ஸ்ட்ரென்த்தை பின்வாங்க போகிறதில்ல. 2 பேரும் ஃபுல் ஃபோர்ஸில் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த குவார்ட்டர் தம்ஸ் அப்பை காமிச்சிட்டா அட்டாக் இனி டாஷ் பண்ணுறதே கிடையாது, ஒன்லி அட்டாக் மட்டும்தான். ஈவன் நம்ம ஹீரோ என்னதான் அடி வாங்கினாலும் விடாம நம்ம ஹீரோவோ பிராஸ்டனை அடிச்சுட்டு தான் இருக்கான். இப்படியே போனால் மக்களுக்கு தான் பாதிப்பு. ஆலிஸ் ஓ மேஜிக்கை கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லி மீசட் வந்துட்டு எல்லாத்தையும் இந்த ஸ்டேடியமை விட்டு டெலிபோர்ட் பண்ணி வெளியே அனுப்பியிருந்தான். ஏன்னா அவங்களோட ஃபைட்டில் மக்கள் யாருக்கும் டேமேஜ் ஏற்படக்கூடாது. நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கெர்வின் வந்து கேட்கவும் மக்களை சேஃப்டியாக வெளியே அனுப்பிட்டோன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸ்டேடியமில் போட்டிருந்த அந்த மேஜிக் பேரியரே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. பிராஸ்டனை விட ரிக் தான் அதிகமான பஞ்சஸை வந்து பிராஸ்டன் மேலே ஏற்படுத்தியிருக்கான். பட் பவர் அப்படின்னு பார்க்கும்போது பிராஸ்டனோட பவர் பஞ்ச் தான் அதிகமாக இருக்குது. ஃபைனலி பிராஸ்டன் பண்ண ஒரு பஞ்சில் நம்ம ஹீரோ பறந்து போய் கீழே வளரான். நம்ம ஹீரோவால் எந்திக்கவே முடியல, அவன் காலில் ஸ்ட்ரென்த்தும் இல்லை. பிராஸ்டன் எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு, அவர் ஆசைப்பட்ட ஃபைட்டை நான் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ முடியாமலேயே எந்திரிச்சு நிற்கிறான். திரும்பவும் இவங்க சீரியஸாக ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிராஸ்டன் கொடுத்த ஒரு பஞ்சில் நம்ம ஹீரோ ஸ்டேடியமை உடச்சிக்கிட்டு வெளியே போய் வளரான். என்னோட லிமிட் இவ்வளோ தானே, என்னால் இவ்வளோ தான் பிராஸ்டனுக்காக திரும்ப பண்ண முடியுமா? பிராஸ்டன் இந்த ஃபைட்டில் சாட்டிஸ்ஃபை ஆயிருப்பாரா? இவ்வளோ போதுமா? இல்லை அவரால் இன்னும் ஃபைட் பண்ண முடியும், நானும் இந்த இடத்துல விட்டு கொடுக்க கூடாது. இப்படி என் பாடியை என்னால் மூவ் பண்ண முடியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவ்வளோதான் இல்லை அப்படின்னு ஏஞ்சலிக்கா பார்க்கவும் மேட்ச் இன்னும் முடியலை அப்படின்னு ஆலிஸ் சொல்கிறா. பிராஸ்டன் இத்தனை நாள் எனக்காக பண்ணதுக்கு நான் இது பண்ணது பத்தாது, நான் என்னோட பெஸ்ட்டை இன்னும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட இன்பான் ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணுவோம். பிராஸ்டனே இதை பார்த்து ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ ரெக்லஸ் சோல் அப்படிங்கிற அவன் பவரை ஆக்டிவேட் பண்ணுறான். பிராஸ்டன் மூஞ்சியை பார்த்தியா அவன் ஷாக் ஆகிட்டான், நம்ம பிளான் ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆலிஸ் சொல்கிறா. ரிக்குக்கு அவன் இன்பான் ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இதுக்காக தான் நாங்கள் அவனுக்கு சீக்ரெட்டாக ட்ரைனிங் கொடுத்தோம். பிராஸ்டனோட இந்த சர்ப்ரைஸ் லுக்கை பார்க்கறதுக்கு தான் பிராஸ்டன் கிட்ட நாங்கள் அதை சொல்லலை அப்படின்னு வா சொல்கிறா. இந்த ஸ்கில்லை நம்ம ஹீரோ ஆக்டிவேட் பண்ண மேஜிக்கல் எனர்ஜியோ ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தோ தேவையில்லை, நம்ம ஹீரோவோட வில் பவர் தான் வேணும். ஸோ இப்போ நம்ம ஹீரோவோ பிராஸ்டனும் வேற லெவலில் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதான் எனக்கு புரியுது, இத்தனை நாளாக ஒருத்தர் கூட ஈக்குவல் கிரவுண்டில் ஃபைட் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக இவ்வளோ தூரம் போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பிராஸ்டன் ஹாப்பி ஆகுறான். பிராஸ்டன் நம்ம ஹீரோ 2 பேருக்குமே மூச்சு வாங்குது. 2 பேருமே அவங்க லிமிட் ரீச் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் அட்டாக் தான் வின்னரை டிசைட் பண்ணும் அப்படின்னு கெர்வின் பார்க்குறான். 2 பேருமே ஒரே நேரத்தில் ஒருத்தர் மூஞ்சில ஒருத்தர் பஞ்ச் பண்ணிக்கிறாங்க.
நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங் தான், என்னால் உங்களை தோக்கடிக்க முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ கீழே விழவும், என்ன சொல்கிற ரிக், இங்கே ஜெயிச்சது நீ தான், என் ட்ரீமையும் நிறைவேற்றிட்ட அப்படின்னு பிராஸ்டனும் இப்போ கீழே விழுந்துருத்தான். ஸோ கிட்டத்தட்ட மேட்ச் ட்ரால தான் முடிஞ்சிருக்கு. மாஸ்டர் ரிக் எந்திரிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி ரீனட் கூட தான் உட்காந்துருக்கா. பார்த்தா அந்த பெல்ட் நம்ம ஹீரோ மேலே தான் இருக்கு. லாஸ்ட் டைம் நம்ம ஹீரோ இன்பான் ஸ்கில்ல யூஸ் பண்ணப்போ ஒரு வாரத்துக்கு தூங்கியிருப்பான். பட் இந்த தடவை நம்ம ஹீரோ 3 நாளில் எந்திரிச்சிட்டான். பெல்ட் ஏன் என்கிட்ட இருக்குன்னு கேட்கவும், ஏன்னா நீ தான் சாம்பியன், ஜெயிச்சது நீ தான் பிராஸ்டன் சொல்கிறான். நீங்கள் நினச்சிருந்தா உங்கள் மேலேயே ஹீலிங் மேஜிக்கை யூஸ் பண்ணியிருக்க முடியும், நீங்கள் தான் ஸ்ட்ராங்னு சொல்லவும், இல்ல நீ தான் ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம சொல்றான். அண்ட் என் ட்ரீமை நிறைவேற்றுறதுக்காக எஃபோர்ட்டை போட்டவங்க எல்லாருக்குமே ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு பிராஸ்டன் சொல்றான். நம்ம ஹீரோக்கு எதுவோ புரியல. பிராஸ்டன் கிட்டே இருந்தா அவங்க இன்பான் ஸ்கில்ல சீக்கிரட்டா வச்சிருந்திருக்காங்கன்னு ஏஞ்சலிக்கா சொல்றா. ஸோ இவங்க தேடி வந்த அந்த 6 ஜுவல்ல எடுத்துட்டு அந்த பெல்ட்ல ஆல்டர்னேட்டிவா வேற ஒரு ஸ்டோனை அதுக்கு ஈக்குவலான பவர்ல வைக்கிறாங்க. ஃபேக் தான், பட் யாராலையும் அவ்வளோ ஈஸியில கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ரெயினட் காமிக்கிறா. ஆமா, நீங்க சொன்ன அந்த ரெயின் ஹார்ட் அவர் யாமட்டோ கூட இருந்திருந்தாருன்னா அவருக்கு வயசு எத்தனைன்னு கேட்கவும், தெரியல, மேபி அவரோட இன்பான் ஸ்கில் அவர் லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்றதா இருக்கலாம் பிராஸ்டன் சொல்றான். அவர் என்ன அப்போ உயிரோட தான் இருப்பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பாக்ஸருங்கிற அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ நீ தான் சாம்பியன், பெல்ட்டை வந்துட்டு ஸ்னேப் எர்வின் கிட்டேயே கொடுத்துருதான். இப்போ இந்த ஊர்ல இருந்து பிராஸ்டன் கிளம்பி போக போறான் அப்படின்னு உடனே கோல்டோ மெல்சியாவோ ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அண்ட் இவங்களோட ஃபைட்டுக்கு ஃபேனா மாறின எல்லாருமே இவங்களுக்கு கிஃப்ட்டை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. என்னோட ட்ரீமை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பிராஸ்டன் ஸ்மைல் பண்றான். ஏஞ்சலிகா, நெக்ஸ்ட் டைம் என் கூட வந்து விளையாடணும் சரியா அப்படின்னு சொல்லி ஆலிஸ் சொல்றான். பிராஸ்டன் எனக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஏஞ்சலிகா சொல்லுவோம். உனக்கு என்ன சாக ஆசையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நானும் உங்க அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஏஞ்சலிகா சொல்றேன். அப்படின்னா அந்த நாளுக்கு நான் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ கேரேஜ்ல ஏறாம ஜாகிங்லேயே அவன் ஊர் வர போறேன்னு சொல்லவும், இது 2000 கிலோமீட்டர்ஸா, அதுக்கு 3 நாள் ஆகுமே அப்படின்னு ஏஞ்சலிக்கா கேட்கறா. நீங்க சீக்கிரம் போனாலும் கேரேஜ் வர 1 மாசம் ஆகுமேன்னு கேட்கவும், இந்த குதிரையவும் நாங்க ஸ்பீடா மாத்திரோம்னு சொல்லி மேஜிக்கை போடுறாங்க. இப்போ எல்லாரும் கிளம்பலான்னு போகும்போது, மாஸ்டர் ரிக் நம்ம ஹார்ட் ஸ்ப்ரிங்க்கு எப்போ போகலாம் அப்படின்னு சொல்லி ரீனட் கேட்க, அது நான் வின் பண்ணாதானேன்னு கேட்கவும், நீ தான் வின் பண்ணன்னு பிராஸ்டன் சொல்றான். நானும் ரீனட்டோ ஹார்ட் ஸ்ப்ரிங்கில் ஒன்னாவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். சரி, உங்கள் மேட்சை ட்ரானே வச்சுக்கிடுவோம். கேஸில் யார் இப்போ ஃபஸ்ட் ரீச் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். வின்னருக்கு ஹார்ட் ஸ்ப்ரிங்கு அண்ட் தோக்குறவங்களுக்கு 100 டைம்ஸ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எல்லாரும் ஓட ஆரம்பிக்கவும், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நம்ம கண்டிப்பாக ஹார்ட் ஸ்ப்ரிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோவுமே ஓட ஆரம்பிக்கிறான். ஏன்னா 100 டைம் ட்ரைனிங்கில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓடுறான். ஸோ ஃபைனலி நம்ம ஹீரோ ஆசைப்பட்டபடியே அவனும் இப்போ ஒரு அட்வென்ச்சராக மாறிட்டான். அண்ட் இப்போ நான் என்னோட அடுத்த ட்ரீமை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். எனக்கு 30 வயசு தாண்டி இருந்தா என்ன, நான் எப்போவும் அட்வென்ச்சரர் ஆகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இதோட சீசன் 1 முடிஞ்சுது. சீசன் 2 இன்னும் ரிலீஸ் ஆகலை, பட் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். 6 ஜுவல்லில் 2 ஜுவல்லை இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் மற்ற 4 ஸ்டோன்ஸ் தேடி போடுற மாதிரி தான் சீசன் 2 இருக்கும். அது ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக நான் தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமையில் ஃபர்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.